மகாபாரத கதை. பாசுபதாஸ்திரம். கதை சொல்வது ஹேமலதா. தர்மர் கூறியபடி அர்ஜுனனும் பீமனும் தங்களுக்கு அஸ்திரங்கள் மற்ற சக்தி படை இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்காக ஆசிரமத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போது அர்ஜுனன் அவனுக்கு ஒரே இலக்கு, எப்படியாவது தேவாஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு எதிர்த்த எதிரிகள் சைடில் துரோணர், பீஷ்மர், கர்ணன் அவங்க 3 பேருமே நிறைய தெய்வ அஸ்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதனால் அவங்கள ஜெயிக்கணும்னா அவங்களோட மேலே இவங்க இருக்கணும். அதனால் அவன் அதே கருத்தோடு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். சரி, நம்ம இதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்ட்டு. ஆனால் அது ஒன்று தான் அவனுக்கு இலக்கு. அதனால் எதை நோக்கி பயணிக்கிறது, எங்கே போகிறதுன்னு அவனுக்கு தெரியல. அதனால் ஒரு குறிக்கோள் இல்லாமல் போகிற மாதிரி அங்கே இங்கே சுற்றிட்டுருப்பான். குறிக்கோள் இருக்குது அவனுக்கு, ஆனால் எங்கே போகிறதுன்னு பாதை தெரியாமல் சுற்றிட்டுருப்பான். அப்போது என்னையே இந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சுட்டிங்க கடவுளே அப்படின்ட்டு அவன் நினச்சிப்பான். அவனோட அப்பா பாண்டுவும் செத்து போயிட்டார். அதனால் எங்கள் அண்ணாவும் என்னை போய் நீ தேடிட்டு வா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஆனால் எனக்குன்னு ஒரு மார்க்கம் இல்லாமல் நான் தவிக்கிறேனே, நான் யாரை போய் கேட்குறது அப்படின்னு மனசு வருத்தப்பட்டுட்டு போயிட்டே இருப்பான். அப்போது அவனுடைய அப்பா தானே இந்திரன், தேவேந்திரன், அவன் தன்னோட பையன் இப்படி கஷ்டப்படுறானேன்ட்டு அவன் இவனுக்கு நேராக வருவான். தேவேந்திரன் அர்ஜுனா, நான் தான் உன்னுடைய அப்பா, ஏன் நீ வருத்தப்படுற, உனக்கு என்ன வேணும் அப்படிம்பா. அவன் சொல்லுவான், உங்களுக்கு தேவேந்திரன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேணும்ன்ட்டு அப்படின்னு கேட்பான். சரி, நான் சொல்கிற மாதிரி நீ கேளு. முதல்ல நீ சிவனை நினச்சி, மகாதேவர் அவரை நினச்சி பூஜை பண்ணு, தவம் செய். எப்படியாவது அவர்கிட்டேருந்து பாசுபதாஸ்திரம்னு ஒன்று இருக்குது, அதை நீ வாங்கிடு. நீ நல்ல முயற்சி செஞ்சேன்னா கண்டிப்பாக அதை அவர் உனக்கு கொடுப்பாரு அப்படின்ட்டு அவன் இந்திரன் அர்ஜுனனுக்கு அட்வைஸ் பண்ணுறான். சரி, இவனுக்கு தான் ஒரு சொன்னாக்க உடனே பிடிச்சிருப்பானே, கோடு போட்டால் ரோடு போடுற ஆள் இல்லை நம்ம ஆள். அதனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த மலையில் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி அவனுக்குன்னு ஒரு இடம் பார்த்துக்கிறான். நிறைய வேறு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு சிவலிங்கத்தை மட்டும் வச்சு டெய்லி குளிச்சுட்டு பக்கத்தில் ஒரு அருவி இருக்குது, அதில் போய் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற காட்டு மலர்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பறித்து மாலையாக கட்டி அந்த சிவலிங்கத்துக்கு போட்டுட்டு அவனுக்கு வேண்டிய காய்கறி இதெல்லாம் கனிகள் தான் கிடைக்கும் காட்டில், வேறு என்ன உணவு கிடைக்க போகுது, அதை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் ஃபுல்லாக அவன் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நின்னோ உக்காந்தோ, ஒத்த காலில் நின்று இல்லை சமணம் போட்டுட்டு பத்மாசனத்தில் உட்காந்து எப்படியோ அவனுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு தோன்ற மாதிரி, ஆனால் டிஸ்டர்ப் ஆகாமல் அவன் பாட்டுக்கு தபஸ் செஞ்சுட்டே இருப்பான். ரொம்ப நாள் தபஸ் செய்வான். அப்போது சிவன் அவனுக்கு எப்படியாவது சரி நம்ம உதவி செய்யலான்ட்டு அவர் சந்தோஷப்பட்டுறார். இவங்க எல்லாருமே பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் தர்மத்தின் பக்கம் இருக்காங்க. கிருஷ்ணர் எப்போதுமே அவர் பக்கம் இருக்கார். அதனால் மற்ற எல்லா கடவுள்களுமே இவங்களுக்கு உதவி செய்யணுன்ட்டு எப்போதுமே நினைப்பாங்க. தவிர இவனும் கடும் தவம் செஞ்சுருக்கான். அதனால் எல்லாருக்கும் எந்த பக்தன் தவம் செஞ்சாலும் வரத்தை கொடுத்துருவது யார்? சிவன். அதனால் அவன் என்ன பண்ணான், சரி இவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் பாசுபதாஸ்திரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திரம். அது எப்படின்னா, நம்ம இந்த காலத்தில் ஆட்டம் பாம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அணு ஒன்றுக்குள்ளேருந்து ஒன்று செதறி 1000 10,000ன்னு அப்படியே பெருகின்றே போகும். அவ்வளோ டேஞ்சரஸ் வெப்பன் அது. அதை ஒருத்தனுக்கு கொடுக்கணுன்னா அவன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும்ல, சும்மா ஜஸ்ட் லைக் கொடுத்துட முடியாது. அப்படின்ட்டு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானும் பார்வதியும்
ஒரு வேடன் வேஷம் போட்டுண்டு வேடு வச்சு வேஷத்தில் வருவாங்க அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி இவன் தபஸ் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, நந்தி இருக்குல்ல, நந்தியை வந்து ஒரு காட்டு பன்றை மாதிரி உருவம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு நந்தியும் கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த பன்றி வந்து வேகமாக உருபிண்டு காட்டு பன்றி, இவன் ஒரே சத்தம், பயங்கர சத்தம், இவன் தபசையே கலைக்கிற அளவுக்கு சத்தத்தோடு அது வேகமாக பாஞ்சு வரும். அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுவான், இவன் நேச்சுரலாக அவன் வந்து நல்ல வீரன் இல்லையா, அவன் தபயமாக எல்லாத்தையும் மறந்துடுவான். டக்குன்னு அவனோட வில்லை எடுத்து டக்குன்னு நான் ஏற்றிடுவான், அம்பையும் செலுத்திடுவான். ஆனால் அந்த பன்றி மேலே போய் அந்த அம்பு விழுறதுக்கு முன்னாடி இன்னொரு அம்பு போய் விழுந்துடும். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் விழுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பன்றி வந்து சாஞ்சிடுறது, ஓன்னு காட்டே ரெண்டு பண்ணுற மாதிரி சத்தத்தோடு கீழே சாஞ்சி சரிஞ்சு விழுந்துடுறது. அப்போ இவன் வந்து கோபத்தோடு அர்ஜுனன் என்ன பண்ணுறான், யார்டா அது, நம்மளே கஷ்டப்பட்டு அப்போ அம்பேறும், நம்மளை விட வேகமாக யாரை எஞ்சிருக்கான்னு திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்கே ஒரு வேடனும் அவனோட ஒய்ஃபும் நின்றுட்டுருப்பாங்க, பொண்டாட்டியும். அவன் இவனுக்கு ஒரே ஆத்திரம். நான் வந்து குறி வச்ச என்னுடைய டார்கெட்டை மிருகத்து மேலே நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு வெளில அம்பு போட்டிங்க அப்படின்ட்டு அந்த வேடனோட சண்டை போடுவான். அதுக்கு அந்த வேடன் சொல்லுவான், ரொம்ப நல்லா இருக்குது கதை, இந்த ஏரியாவே என்னோடது, இந்த காட்டு பகுதி எங்களோடது, இங்கே நாங்கள் தான் எப்போ வேணாலும் வருவோம், வேட்டையாடுவோம், நீ யாரும் புது மனுஷன், நீ இங்கே வந்து என்ன கட்ட பஞ்சாயத்து பஞ்சர அப்படின்ட்டு இவனோட சண்டைக்கு வருவாங்க. ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை முற்றி கைகலப்பில் வந்துடும். சரி, யார், நான் விட்ட அம்புனால தான் அது செத்து போச்சுன்னு அர்ஜுனன் சொல்லுவான். அந்த வேடன் ஒத்துக்கவே மாட்டான், கிடையவே கிடையாது, நீ வேணா எடுத்துப்பாரு, என்னோடய அம்பு தான் ஆழமாக பாஞ்சிருக்கு அந்த மிருகத்தோடுக்குள்ளே, அப்போ என்னால் தான் அந்த மிருகம் செத்து போச்சு அப்படிமா. சரின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இப்போ யாருன்னு நம்ம பார்த்துடலாம், பெரிய ஆள் யார் பார்த்துடலான்ட்டு ரெண்டு பேரும் சரு சரு சருன்னு அம்பு எய்வாங்க, ஒருத்தர். ரெண்டு பேருமே சளைச்சவங்க கிடையாது. இவனுக்கு அர்ஜுனனுக்கு கோபம் ஆத்திரம் வருது, கையால் ஆத்திரம் வந்தால் எல்லாருக்கும் கோபம் வந்துடும். அந்த வேடம் வந்து நம்மளை விட திறனாளியாக இருக்கானே அப்படின்ட்டு கோபத்தில் அவன் வந்து கொஞ்சம் தடுமாறுற நேரத்தில், கோபம் வந்தால் என்ன ஆகும், தடுமாற்றம் தான் எல்லாருக்கும். அந்த நேரம் ஒரு நிமிஷம் போருமே அந்த எதிராளிக்கு, டக்குன்னு இவனுடைய காண்டிபத்தை தட்டி விட்டுறான். இவனுக்கு அப்படியே கோபம் தலைக்கு ஏறிடுறது. என்னது, என்னோடய காண்டிபத்தை இது வரைக்கும் யாரும் தட்டி விட்டதே கிடையாது, இவன் யார் அப்படின்ட்டு அவன் மேலே அப்படியே பாய்வான். பாஞ்சி ரெண்டு பேரும் அடித்து பிடிச்சி கட்டி புரள்வாங்க. அந்த நேரத்தில் அந்த வேடு வச்சிருக்கால அவள் வந்து சிரிப்பா இவங்க சண்டை போடுறதை பார்த்து. அப்போ இவனுக்கு இன்னும் ஆத்திரம் வந்துடும், பொம்பளை வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறா அப்படின்ட்டு அந்த ஆளை எதிர்த்த வேடனை வந்து அப்படியே குத்துன்னு குத்தி அவனை கட்டி பிடிப்பான். அப்போது அந்த வேடனும் இவனை பிடிச்சி அப்படியே இறுக்கிடுவான். வேடம் இறுக்கினாக்க என்ன ஆகும், சிவபெருமான் இல்லையா அது, அவனோட தழுவலில் அர்ஜுனனால் ஒன்றும் பண்ண அசையக்கூட முடியல, நெரும்பெல்லாம் நொறுங்கி போகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவனுக்கு வந்து ஐயோ என்னது எக்குச்சக்கா மாற்றிக்கிட்டோம், இது யாருன்னு தெரியலையே, நம்ம அப்படியே கண்ணை நிமிர்ந்து பார்த்தா அவன் காத்தால் பூஜை பண்ணி போட்டிருப்பான்ல அந்த லிங்கத்துக்கு, அந்த மாலை வந்து அந்த வேடுவன் போட்டுன்னு இருப்பான். அதை பார்த்ததும் அர்ஜுனன் புத்திசாலி தானே, சடால்னு அவர்கிட்டேருந்து விலகி, பெருமானே உங்களை பார்க்க தான் நான் இவ்வளோ நாளாக காத்துன்ருக்கேன், நீங்களே வந்துட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படிமா. சிவனுக்கு அதோட ஆச்சரியம், என்ன சொல்கிற நீ அப்படிமா. இல்லை, நான் யாரை தேடி வந்தேனோ அந்த சிவபெருமான் நீங்கள் தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும் சிவனோட பிடி தளர்ந்துடும். அப்போது அர்ஜுனன் அப்படியே அவன் காலடியில் விழுந்துருவான். ஏன்னா எதை வச்சு நீ கண்டுபிடிச்சேன்னு சிவன் கேட்பான். இல்லை, நான் காத்தால் போட்ட மாலை வந்து உங்கள் கழுத்தில் இருக்குது, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த காட்டு மாலை எல்லாம் காட்டு பூவால் ஆன மாலையெல்லாம் போட்டுன்னு நீங்கள் தான் வருவீங்க, வேறு யார் வருவாங்க அப்படின்னு சொன்னதும் சிவன் வந்து தன்னுடைய நிஜ உருவத்துக்கு மாறிடுவாங்க. சிவனும் சக்தியும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுப்பாங்க. அப்புறம் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்போம் அர்ஜுனனை. அப்போ அர்ஜுனன், உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நான் கேட்குறேன், உங்களோட 5 அஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமானது பாஜுபர அஸ்திரம், அந்த அஸ்திரம் எனக்கு வேணும் அப்படிமா. நீ என்ன கேட்குறன்னு தெரியுமா, அதோடய சக்தியை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமாப்பா. நல்லா தெரியும்,
பசுபதி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசினா பசு, அத்தனை ஜீவராசிக்கும் பதி நீங்கள், பசுபதி. உங்களுடைய பாசுபதாஸ்திரத்தை தான் நான் கேட்குறேன். எனக்கு அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா என்னோடய விரோதிங்கள்லாம் அதை விட பெரிய பெரிய அஸ்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அவங்கள தோற்கடிக்கணுன்னா நான் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி தான் ஆகணும். அதுக்கு சிவன் சொல்வார், இதெல்லாம் அப்படி நீ நினச்ச நேரத்தில் நினச்சி அவங்க மேலெல்லாம் பயன்படுத்த முடியாது. இது வந்து உலகத்துக்கே நாசம் அழிச்சிடும். எல்லா நேரத்தையும் இதை பயன்படுத்தக்கூடாது. உனக்கு ரொம்ப இதை பயன்படுத்தியே ஆகணுங்கிற ஒரு முக்கியமான தருணம் வந்தாக்கா அப்போ இதை நீ பயன்படுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமான் அந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு கொடுப்பாரு. அவன் ரொம்ப சந்தோஷத்தை அதை வாங்கின்றான். அப்போது இந்திரன் நேரம் அங்கே வந்து அவனும் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப நன்றிங்க, நீங்கள் எனக்கு என் பையனுக்கு இந்த வரம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த எப்படியும் பாசுபதாஸ்திரம் இவன் வாங்கின்றான்ட்டு இந்திரனுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன பண்ணுவான், இன்னும் நிறைய டைம் இருக்குது, இன்னும் 12 வருஷம் இருக்குது உங்களுக்கு, நீ வந்து கொஞ்ச நாள் என் தேவலோகத்துக்கு வா, அங்கேயும் ஒரு சில அஸ்திரங்கள்லாம் கற்றுக்கலாம், நீ கொஞ்ச நாள் தேவலோகத்துக்கு வா அப்படின்ட்டு அர்ஜுனனை தங்க ரதம் அப்படியே மலன்னு மின்னும் அந்த ரதத்தில் அவனை உட்காத்தி வச்சு அவனை தேவலோகத்துக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. என்ன இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. இன்னும் நிறைய கதை சொல்கிறேன் நான். சரியா? தேங்க்யூ.